இங்கிலாந்துக்கு எதிராக நடந்துட்டு வர்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் 2 போட்டிகளில் விக்கெட் கீப்பரா விளையாடின கேஎஸ் பரத் பெரிய ரன்ஸ் எடுக்க தவறினாரு. அதனால 3வது போட்டியில அவருக்கு பதிலா இஷான் கிஷானை தேர்வு செய்ய இந்திய அணி நிர்வாகம் விரும்பினாங்க. ஆனா கடந்த தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்ல பனிச்சுமையால பாதிக்கப்பட்டதா சொல்லி விலகின அவரு மேற்கொண்டு எந்த விதமான கிரிக்கெட்லயும் விளையாடாம இருந்தாரு. அதனால இந்திய அணிக்கு மறுபடியும் தேர்வு செய்ய ரஞ்சி கோப்பையில விளையாடி ஃபார்முக்கு திரும்பி தயாரா இருங்க அப்படின்னு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அறிவுரை வழங்கினாரு. ஆனா அவரோட பேச்சை கேட்காத இஷான் கிஷான் பரோடாவுக்கு போய் பாண்டியா சகோதரர்களோட சேர்ந்து ஐபிஎல் 2024 தொடர்ல விளையாடுறதுக்கான பயிற்சிகளை துவங்கினாரு. அதனால நிறைய விமர்சனங்கள் எழுந்த நிலைமையில மத்திய சம்பள ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டிருக்க எல்லா பிளேயர்ஸும் ஃபிட்டா இருக்கிற பட்சத்துல ரஞ்சி கோப்பையில விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா வெளிப்படையா கேட்டுக்கிட்டாரு. ஆனா அவரோட பேச்சையும் கேட்காத இஷான் கிஷான் ஜார்க்கண்ட் மாநில அணிக்காக ரஞ்சி கோப்பையில விளையாடல. இது ஒரு பக்கம் இருக்க இங்கிலாந்துக்கு எதிரான 2வது போட்டியில ஸ்ரேயாஸ் ஐயர் லேசான காயத்தால வெளியேறினாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவரோட காயத்தை பத்தி பெங்களூர்ல இருக்க என்சிஏல சோதனை நிகழ்த்தப்பட்டுச்சு. அதுல காயம் குணமடைஞ்சது தெரிய வந்ததால ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய அணிக்காகவும் ரஞ்சி கோப்பையிலையும் விளையாடுறதுக்கு ஃபிட்டா இருக்கிறதா பிசிசிஐக்கு என்சிஏ மெயில் அனுப்புனாங்க. அதன் காரணமா பரோடாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை காலிறுதி போட்டியில ஸ்ரேயஸ் ஐயர் மும்பைக்காக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னும் தன்னோட காயம் முழுமையா குணமாகல அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை புறக்கணிச்ச அவரு ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கான பயிற்சிகளை துவங்கி இருக்காரு. இந்த நிலைமையில ராகுல் டிராவிட் ஜெய்ஷா போன்ற பிளேயர்ஸோட பேச்சுக்களை மதிச்சு ரஞ்சி கோப்பையில விளையாடாத ஸ்ரேயஸ் ஐயர் இஷான் கிஷான் போன்ற பிளேயர்ஸை 2023-24 கேலண்டர் வருஷத்துக்கான இந்திய அணியோட மத்திய சம்பள ஒப்பந்த பட்டியலிருந்து நீக்கிறதுக்கு பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. இது பத்தி பெயர் வெளியிட விரும்பாத பிசிசிஐ நிர்வாகி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழுவினர் 2023-24 சீசனுக்கான மத்திய சம்பள ஒப்பந்த பட்டியலோட பிளேயர்ஸை இறுதி செஞ்சிருக்காங்க. அதை சீக்கிரத்துல பிசிசிஐ அறிவிக்கும். அந்த பட்டியல்ல இருந்து பிசிசிஐ அறிவுறுத்தலை கேட்காம ரஞ்சி கோப்பையில விளையாட மறுத்த ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷான் போன்ற பிளேயர்ஸோட நேம் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.